ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செங்கனி மீனில் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. 4 பேருக்கு தேவையானது என்னென்னா 4 வெங்காயம், 4 தக்காளி, 3 கத்திரிக்காய், 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. மீன் குழம்புக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், கடுகு, வெந்தயத்தூள். இப்போ நம்ம இதை செய்ய போகிறோம். வாங்க வீவர்ஸ் பார்க்கலாம். நம்ம இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். வெங்காயத்தையும் பூண்டையும் இப்படி அரைச்சிக்கணும். சும்மா வெங்காயம் அரைச்ச அதே மிக்சி ஜாரில் தக்காளியும் இப்போ நம்ம அரைக்க போகிறோம். நம்ம தக்காளியும் வெங்காயத்தையும் இப்படி அரைச்சி வைக்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு மண் சட்டியில் வைக்க போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் மண் சட்டியில் இருந்தால் வைங்க, இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். சட்டி சூடாகிடுச்சு. நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்க்க போகிறோம். அடுத்து நம்ம வெந்தயத்தூள் சேர்த்துப்போம். வெந்தயம் முழுசாக போடாமல் தூளாக போட்டால் யாரும் வேஸ்ட்டு பண்ணாமல் குழம்போடு சேர்த்து சாப்பிடுவாங்க. குழந்தைங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்குங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுத்து அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அடுத்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கணும். மீன் குழம்புக்கு கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த எல்லா மசாலாவையும் இப்போ நம்ம அதில் போட போகிறோம். கத்திரிக்காய், மாங்காய்லாம் போட்டு சாப்பிடுங்க. மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். மசாலாவை ஒட்டுக்கணுன்னா கலர் மாறிடுச்சு. கத்திரிக்காய் வேக நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கிறோம். கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் கத்திரிக்காய் வேகட்டும், வெயிட் பண்ணும். கத்திரிக்காய் வெந்துருச்சு. அடுத்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மீன் சேர்த்துப்போம். கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் தான் மீன் போடணும். நிமிஷம் தான் மீன் வெந்திருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி பொடிலாம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். கொத்தமல்லியை போட்டு இறக்கிக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் உண்மையிலே. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.